என்ன பண்ணுறான்? ஓ, ஃபீலிங்ஸு இருக்கட்டும் இருக்கட்டும், ரொம்ப முக்கியம். ஆமாங்க, நான் செத்துட்டேன், எல்லாம் இந்த நாயால் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவன் மட்டும் காரணம் இல்லை. என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கு ஒரு நாள் காலையில் கரன்சி எனக்கு கருணையே காட்ட மாட்டேங்குதுன்னு கவலையில் அவங்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த தற்கொலை எனக்கு ஒரு ஐடியா சொன்னான். ஒரு ஆப் இருக்குது, ரெஃபர் பண்ணுறேன். இப்போ அதில் வந்து 50 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அது டபுள் மடங்காக கிடைக்கும். இப்போ அதில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு லிங்க் அனுப்புகிறேன், நீ வேணால் ட்ரை பண்ணிப்பார். கருமம், அந்த ரிங்டோனை கேட்டாவது நான் உஷாராக இருக்கணும். ஆனால் நான் என்ன பண்ண தெரியுமா? டேய், இந்தாடா, முந்தானத்து கேட்ரிங் வந்தீங்களா? அதுக்கான சம்பளம். நாளை கழிச்சு ஒரு கேட்ரிங் இருக்குது, வரீங்களா? நான் வரல, நீ போ. இந்த ஆப் ஒன்று இருக்குது, ட்ரூ கலர்னு. அதில் நீ கலர் ப்ரெடிக்ட் பண்ணுற மூலமா 100 ரூபா போட்டால் 300 ரூபா வரைக்கும் எடுக்கலாம். ஏற்றிக்கிறியா? ஏன்னாடா, நமக்கு வாட்ஸ்அப் தான்டா செட் ஆகும். வேறு ஏதாவது ஆப் இருக்காடா இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறதுக்கு? டெலகிராமில் ஒரு குரூப் இருக்குது, அதில் நிறைய ட்ரேடர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம காசு கொடுத்தோம்னா ட்ரேட் பண்ணி தருவாங்க. அது கொஞ்சம் சிக்கல் தான், அவங்க தூக்கிட்டு போக வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ அதில் தான் பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சம் வருது. நீ வேணால் பண்ணிப்பார். காசு கண்ணை மறைச்ச ஆர்வத்தில் கடன் வாங்கிலாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் என் வாழ்க்கையில் ஒரு அருமையான நாள் வந்துச்சு. The subscriber is currently switched off. Please. The subscriber is current. The subscriber is current. ஹலோ மச்சான். டேய், நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரேடர்கிட்ட காசு போட்டிருந்தோம்ல, ஒரு 1-1.5 லட்சம் போட்டிருந்தோம்ல. அவன் காலிலேருந்து ஃபோன் போட்டு எடுக்க மாட்டான்டா, அமௌண்ட்டும் வரல, என்ன பண்ணுறானே தெரியலடா. டேய், நான் தான் சொன்னல நிறைய இன்வெஸ்ட் பண்ணா அடிச்சு போக வாய்ப்பு இருக்குன்னு. இரு, நான் வரேன். அந்த அருமையான நாளுக்கு காரணம் யாருன்னா, இது மட்டும் இல்லை, கையில் காசு இருந்தப்போ பவுசாக ஒரு மொபைல் வாங்கினேன் இந்த கருமத்தை பார்த்து. ஹாய் காய்ஸ், இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு மொபைல், புது மொபைல், சூப்பரான மொபைல்னால் இந்த மொபைலை மட்டும்தாங்க சொல்லுவேன். இதை மட்டும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் தெரியும், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலலாம் மொபைலை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்போம்னு. இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு மொபைல் இதான். இதெல்லாம் உண்மையா சார்? ஸ்கிரிப்டில் சொன்னமா சார் பண்ணியிருக்கு, ரிவ்யூவில் நல்லா போட்டாச்சு சார். சார் அந்த அமௌண்ட்டு சரி சார். காசை வாங்கிட்டு ஃபோனையும் ஆப்பையும் ப்ரோமோட் பண்ணுற இவனுங்களை மாதிரி ஆளால தான் பல குடும்பம் சீரழியுது. 70 லட்ச ரூபாய்க்கு மேலே விட்டேன். நான் சாவர தவிர வேறு எந்த வழி எனக்கு தெரியல. அந்த மன்னிச்சுக்க சொல்கிறேன். ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் சொல்கிற ஆப்பையோ ப்ராடக்டையோ யூஸ் பண்ணாதீங்க.
இன்டர்நெட் மூலயமா நீங்கள் நம்புகிற ஆள் உங்களை ஏமாத்துனான்னா அதுவும் ஒரு க்ரைம் தான். அதனால் நாங்கள் இப்போ என்ன சொல்ல வரோன்னா, தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா.